ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பல வகையான செய்முறைகள் இருக்குது. ஒரு சிலருக்கு இது கிளிக் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து இது கிளிக் ஆகாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பகாலம் என்பது ஒரு பெண்ணுக்கு வந்து உன்னதமான காலமாக இருக்கும். உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஆண் குழந்தையாக இருக்குமோ இல்லை பெண் குழந்தையாக இருக்கும்ன்ற ஆர்வம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேபி ஜெண்டர் காலண்டர். இந்த கேலண்டர் வந்து சீனாவிலேருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இது பல அம்மாக்களுக்கு இது உண்மையாக உதவுன ஒரு காலண்டர். நீங்கள் கன்சீவ் ஆன மாதத்தையும் உங்களோட ஏஜையும் வச்சு இந்த கேலண்டர் வந்து உருவாக்கியிருக்காங்க. காலண்டர்லேயே மேலே பார்த்தீங்கன்னா தாயின் வயது, இந்த சைடில் தாயின் கருத்தரித்த மாதம் என்ன அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதில் ஓன்ற சிம்பல் வந்து கேர்ள் பேபியும், எக்ஸுன்ற சிம்பல் வந்து பாய் பேபியும் குறிக்கும். இதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து ரிங்கு வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறது. இது ஒரு சிலருக்கு உண்மையாக இருந்திருக்கு, ஒரு சிலருக்கு பொய்யாக இருந்திருக்கு. இது எப்படி பண்ணணும்னா, ஒரு நூல் எடுத்து ஒரு மோதிரத்தை எடுத்து கட்டி உங்கள் கன்சீவான வயிற்றுக்கு நேராக தொப்புளுக்கு நேராக தொங்க விட்டிங்கன்னா பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்டா வட்ட வடிவில் சுற்றும். அதாவது இந்த படத்தில் காமிக்கிற மணிக்கு வட்ட வடிவில் சுற்றும். இதே உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்டா முன்னும் பின்னுமா ஊஞ்சல் ஆடும். அதாவது பேக்கு ஃப்ரண்ட்டுமா போயிட்டு வரும். இப்படி போச்சுன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது. இதுவுமே ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்து வந்து என்னென்னா உங்கள் வயிற்று பகுதியை பார்த்து கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நிற்கும் போது உங்களோட வயிற்றில் உள்ள தொப்புள் வந்து மேல்புறமாக நோக்கி இருந்துச்சுன்னா அது பெண் குழந்தை என்றும், அதே அன்றைக்கி அடி வயிற்றை நோக்கி வந்து தொப்புள் வந்து கீழே இறங்கி இருந்துச்சுன்னா அது ஆண் குழந்தை என்றும் சொல்கிறாங்க. நீங்கள் கன்சீவ் ஆன ஃபஸ்ட்டு 3 மாதம் கழித்து உங்களோட வயிற்றில் ஒரு கோடு விழுக்கும். அந்த கோடு வந்து உங்கள் வயிற்றில் மேல் பகுதியிலேருந்து அடி வயிற்று வரைக்கும் கோடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை என்றும், அதே மாதிரிக்கு உங்கள் தொப்புலேருந்து அடி வயிற்று வரைக்கும் ஒரு கோடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெண் குழந்தை என்றும் சொல்கிறாங்க. சிலருக்கு வந்து பசியை வச்சு கூட ஆண் குழந்தையா பெண் குழந்தையா சொல்கிறாங்க. அதாவது ப்ரெக்னன்சி கிரேவிங் சொல்லுவாங்க. ஸ்வீட் அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு பெண் குழந்தையும், அதே மாதிரிக்கு புளிப்பான ஐட்டம் இந்த மாங்காய், ஆரஞ்சு இந்த மாதிரி சாப்பிடும் போகும்போது உங்களுக்கு என்னன்னா ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேபிக்கு வந்து புளிப்பு சாப்பிட தான் ஆசை இருந்துச்சு. அது ஆம்பளை பையனை எனக்கு கன்ஃபார்ம் பண்ணேன். ஆனால் 2வது பேபிக்கு வந்து ஸ்வீட் சாப்பிட ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு பையன்தான் பிறந்தான் செகண்டுமே. இந்த கிரேவிங்ஸை வச்சு நம்ம ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்றத பற்றி நிரூபிக்க முடியாது. நீங்கள் கன்சீவ் ஆகி லாஸ்ட்டு மாதத்தில் வந்து ஸ்கேன் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் ரேட்டை வச்சு கணக்கிடலாம். ஹார்ட் பீட் ரேட்டு வந்து 140க்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆண் குழந்தை என்றும், 140க்கு மேலே இருந்துச்சுன்னா அது பெண் குழந்தை என்றும் சொல்கிறாங்க. இந்த ஹார்ட் பீட் ரேட்டு வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்கேனுக்கு போகும்போது குறைஞ்சிக்கிட்டே வந்தாலும் ஆண் குழந்தை என்றும், அதே மாதிரிக்கு கூடிக்கிட்டே போனால் பெண் குழந்தை என்றும் சொல்கிறாங்க. மார்னிங் எந்திரிச்சாமே ரொம்ப வாமிட் எடுத்திங்கன்னா அதுக்கு பெண் குழந்தை பிறக்க போகுதுன்ற அர்த்தம்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரிக்கு வாமிட் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு சிம்டமே இல்லாமல் இருக்கும். ஆனால் ஆண் குழந்தையை விட பெண் குழந்தை இருக்கவங்க வயிற்றில் வந்து சிம்டம்ஸ் அதிகமாக காமிக்கும். இந்த ஹார்மோன் மாற்றத்தினால உங்களுக்கு முகம் வறண்டு ஒரு மாதிரி கருப்பாக காணப்பட்டுச்சுன்னா பெண் குழந்தைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெண் குழந்தை வந்து தாயோட அழகை திருடிக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து கிளிக் ஆகிருக்கு, ஒரு சிலருக்கு கிளிக் ஆகாமல் கூட இருந்திருக்கலாம். அது மணிக்கு கருத்தரிக்கும் போகும்போது நம்ம யூரினில் வந்து அந்த ஹசிஜி ஹார்மோன் வந்து செயல்பாடுகள் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரிக்கு மாற்றம் ஏற்படும் போது சோடாப்பூ வச்சோ முட்டைக்கோஸ் வச்சு இந்த மாதிரிக்கு யூரின் டெஸ்ட் வச்சு பண்ணும்போது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்றதுக்காக நிறையா யூடியூப் தளங்களில் இந்த மாதிரிக்கு செய்முறைகள் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சோடாப்பூ போட்டு வந்து எந்த ஒரு சிம்டமுமே இல்லாமல் இருக்கும்போது அது பெண் குழந்தை, முறைச்சி வந்துச்சுன்னா அது ஆண் குழந்தைன்ற சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.